அப்போ இந்த திடீர் ஆய்வுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அப்போ நான் எங்கே வேணால் வருவேன், எல்லாரும் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒழுங்காக. இது முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வன் மாதிரி அங்கே இவனை பிடிச்சிட்டாங்க, இங்கே அவனை பிடிச்சிட்டாங்க, 8 பேர் அரெஸ்ட், 10 பேர் சஸ்பெண்டு. மக்கள் மத்தியில் இதுக்கு செல்வாக்கு கூடும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்போ இந்த திடீர் ஆய்வுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அப்போ நான் எங்கே வேணால் வருவேன், எல்லாரும் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒழுங்காக. இது முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வன் மாதிரி அங்கே இவனை பிடிச்சிட்டாங்க, இங்கே அவனை பிடிச்சிட்டாங்க, 8 பேர் அரெஸ்ட், 10 பேர் சஸ்பெண்டு. மக்கள் மத்தியில் இதுக்கு செல்வாக்கு கூடும். லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும்னா அது ஓகே ஃபைன். ஆனால் அது மட்டுமே கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்குது. அரசோ அமைச்சர்களோ இட் வாஸ் லீக். 10% கமிஷன்றது நான் உலகம் பூரா இருக்க விஷயம். போன கவர்மெண்ட்டில் 40%, 50%லாம் போச்சு. அதோட விளைவு தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதிகாரிகள் மாற்றம் வந்து குறிப்பாக திரு அருண் ஐபிஎஸ் அவர்களும் உமாநாத் அவர்களுடைய அந்த அதிகாரிகள் மாற்றம் வந்து ஒரு பெரிய பேஸ் பொருளாக இருக்குது. கற்பனை குதிரை தட்டி விடுறதுனா தாராளமாக தட்டி விடலாம். மீடியா வந்து இது வந்து ஓவர் ஹைப். பழனி கோவில் நில விவகாரம், முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களோட பேரும் அதில் அடிபடுது. இது அரசியல் ஆக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. 100 கோடி ரூபாய் லேண்டை 2 கோடி ரூபாய் விற்றுருக்கான், விற்க முயற்சி பண்ணான், மாறி மாறி சேட்டை வாரி அடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது தப்பு. சம்திங் ஃபிஷிங், ஏதோ தப்பு நடந்திருக்குன்றதுக்கு காரணம் இருக்குது. 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த ஒரு 10 நாட்களாக சில விஷயங்கள் பேசணுன்னா நிறைய விஷயங்களாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன விஷயங்களாக நிறைய நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது. முதல்ல நான் அமைச்சரவை கூட்டத்திலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறார் முதல்வர் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது உள்ளேருந்து வெளியில் வந்த செய்திகள் தான், அஃபிஷியல் கிடையாது. ஊழல் வந்து யாராவது பண்ணிங்கன்னா அமைச்சரவையிலேருந்தே இடமாற்றம் பண்ணிடுவேன், அமைச்சரவையிலேருந்தே நீக்கிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வார்னிங் எதற்காக? சமீப காலமாக வந்து அமைச்சர்களோட பேரெல்லாம் வந்துட்டு அடிபடுது, அதற்காகவா? இல்லை வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? முதல்ல இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. அரசோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ யாருமே இந்த சொல்லலை. இட் வாஸ் லீக்டு. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே வந்து லீக்டு இன்ஃபர்மேஷனால தான் இந்த கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகாரப்பூர்வமான தகவல்ன்றது பிற்காலத்தில் அது நடைமுறைக்கு வரும்போது தான் தெரியும். அல்லது வராமலே போச்சுன்னா அந்த செய்தி வந்து உண்மை இல்லைன்னு ஆகிடும். இப்போ கரூருக்கு போகிறாரு 10ஆம் தேதினா 1ஆம் தேதியே லீக் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக லீக் ஆகுது. 5ஆம் தேதி முள்ளமாக ஏற்பாடுகள் பண்ணும்போது நமக்கு தெரியுது. 7ஆம் தேதி சொல்கிறாங்க 10ஆம் தேதி போகிறாங்க. அந்த மாதிரி 68 69 நாட்களில் அதிகாரத்துக்கு வந்து லீக்டு இன்ஃபர்மேஷனில் தான் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்புகளோ அல்லது அமைச்சர்கள் பேசுகிறதோ முதலமைச்சர் சுத்தமாக பார்க்கறது கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். லஞ்ச ஊழலுக்கு எதிராக சாட்டையை சொல்லிட்டுவேன் அப்படின்ற துணியில் அவர் பேசியிருக்காரு. யார் தப்பு பண்ணாலும் தப்ப முடியாதுன்னு அவர் பேசியதாக செய்திகள் வருது. அவங்க அந்த செய்தி மக்களுக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதை முறையாக சொல்லாமல் கசிய விடுறாங்க. எதற்காக கசிய விடணும்? இதை தெளிவாகவே வந்து ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்கலாம். அப்படி செய்யாமல் கசிய விடுவதன் மூலமாக அவர்கள் வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அதை பார்த்துக்கிறாங்க. நேரடியாக முதலமைச்சர் அப்படி வார்ன் பண்ணுறது அமைச்சர்களுக்கு இழுக்கு, அது கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம். அதனால் வந்து அதை செய்ய வேணாம். ஆனால் அதே நேரத்தில் மெசேஜ் போகணும். ஸோ ரெண்டுமே சேர்த்து செய்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த எச்சரிக்கை பற்றிய மெயின் இஷ்யூ அதுதான். அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் வந்து லாஃப்டி ஐடியல்ஸ். நடைமுறையில் வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். 10% கமிஷன்றது நான் உலகம் பூரா இருக்க விஷயம். அது 10% வரைக்கும் இருந்ததுன்னா சிக்கல் இல்லை. வாங்குறவங்க கொடுக்குறவனுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். போன கவர்மெண்ட்டில் 40%, 50%லாம் போச்சு. அதோட விளைவு தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னு சிக்கல் அப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. கை நீட்டி வாங்குறதில்ல, கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. நீங்களாம் பார்த்துட்டு கொடுத்துட்டு போங்கன்றாங்க. வாங்க பயப்படுறான். அங்கங்கே ரெய்டு நடக்குது. எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது ஊழல்ன்றது வந்து சின்ன லெவலில் கீழே ஒரு தாசில்தார், ஒரு எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு இபி லைன்மேனு, தண்ணி வீட்டுக்கு வரலன்னா வீட்டுக்கு வந்து அதை பம்பு சரி பண்ணுற அந்த பணியாளர்கள், குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள், ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இதுதானா லஞ்சம்? இது ஒன்றுமே கிடையாது. இது ஜுஜுபி. இது பெரிய அளவில் கொள்கை வகுப்பில் வாங்குகிற லஞ்சம். பணமாக இல்லை, கொள்கையை ஒருத்தருக்கு சாதகமாக வகுத்தாலே அதுவே லஞ்சம் தான். இது முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வன் மாதிரி மக்கள் மத்தியில் இதுக்கு செல்வாக்கு கூடும். லஞ்சம் வாங்குறது வந்து பிடிக்கிறாங்க, அங்கே இவனை பிடிச்சிட்டாங்க, இங்கே அவனை பிடிச்சிட்டாங்க, 8 பேர் அரெஸ்ட்டு, 10 பேர் சஸ்பெண்டு. திருவிக நகரில் சென்னை மாநகராட்சி செயற் பொறியாளர் அலுவலகத்தில் வந்து ஃபாரின் லிக்கர் பாட்டில்ஸ், அந்நிய நாட்டு மது புட்டிகள், அப்புறம் 45,000 ரூபாய் கேஷ், அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆன்னு மக்கள் வாயை பழப்பாங்க. மக்கள் வரி பணத்தில் கொள்ளடிக்கிறான் பாரு அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கு பிறகு பேக் டு ஸ்கொயர் ஒன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அரசாங்கத்தோட
செயல்பாடுகளுக்கான அளவுகோல் ஊழலை ஒழிப்பது மட்டுமல்ல. லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும்னா அது ஓகே ஃபைன். ஆனால் அது மட்டுமே கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்க முடியாது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? நம்ம மாநிலத்தோட பிரச்சனைகள், தலையாய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் எப்போ தீர்த்து வைக்க போகிறீங்க? லஞ்சம் வாங்குறது நிறுத்திட்டு எல்லாம் தீர்ந்துருமா? ஆக இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது கொஞ்ச நாளைக்கு ஓடும், மக்களும் அதை ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ரெண்டாவது மக்களோட அபிலாஷைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் அவர் மக்கள் முன்னாடியே மக்கள் சந்திப்பிலேயே சொல்கிறார் இல்லையா, உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ வந்து இது டைரெக்டாக மக்களுக்கு கொடுக்குற ஒரு செய்தியாகவும் இருக்கும், கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்குற செய்தியாகவும் இருக்கும், அதே நேரம் மாற்றுக் கட்சியினருக்கும் கொடுக்குற ஒரு செய்தியாகவும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்ததை நாளைக்கு இவர் நோக்கி ஒரு கேள்வி வரும்ல, நீங்கள் தானே சொன்னீங்கன்னு. கரெக்டு. அது மட்டுமே அளவுகோல் இல்லைன்றான். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்கள், யார் வேணாண்ணா, தப்பு எவன் பண்ணாலும் தூக்கி உள்ளே போடுங்க, கேட்கவே போகிறதில்ல. எத்தனை நாளைக்கு ஓடும் வண்டி முன்னே. ரெண்டாவது விட முதல்ல தான் முக்கியமானது. உங்கள் கவர்மெண்ட்டுக்கான அளவுகள் லஞ்சத்தை ஒழிப்பது கிடையாது. அது ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். வளர்ச்சி பணிகளை அதிகமாக மேற்கொள்ளணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். மாநிலத்தோட சிக்கல்கள் ஏகப்பட்டது இருக்குது. வேளாண் சிக்கல் இருக்குது பெரிய அளவில், காவிரி இன்னமும் தண்ணி வரல, மேகதாது பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டுருக்குது, தமிழ்நாட்டோட விவசாயிகள் பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனையாக என்று உருவெடுத்து கொண்டிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்குது, இப்போ வர வேண்டிய முதலீடுகள் பெரிய அளவில் வரல, 1000 பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அதை தாண்டி 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போகிறீங்க? 6 சிலிண்டர் எப்போ? கட்டணமில்லா பேருந்து, அதுவும் பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அதெல்லாம் எப்போ நிறைவேற்ற போகிறீங்க சார்? அதுதான் அளவுகோல். ஊழலை ஒழிப்புன்றது கிடையாது. ஊழலை ஒழிங்க, யார் வேணான்னா அதை யாருமே எதிர்க்க முடியாது. இதுனா ஒரு 3 மாதம் ஓடுமா இந்த வண்டி, இதை வச்சுக்கிட்டு? இல்லை 4 மாதம் ஓடுமா? அப்புறம் அப்போ யாராலையும் ஒழிக்க முடியாதுங்கிறீங்களா? குறைக்கலாம், யாராலையும் ஒழிக்க முடியாது. 10%லேருந்து 20%க்குன்னு குறைக்கலாம். உலகம் பூரா இருக்க விஷயம். மனிதன் இருக்க வரைக்கும் லஞ்சமும் ஊழலும் இருந்துகிட்டு இருக்கும். அது எவ்வளோ குறைவாக இருக்கோ அதுதான் அளவுகோல். மொத்தமாக ஒழிப்பது என்பதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது. 10%லேருந்து 20% எல்லா காலத்திலும் இருப்பது. சர்வீஸ் சார்ஜ்னு வாங்குவோம், அது 40% போய் 50 போய் 60 போய் 90% வரைக்கும்லாம் போன ஊழல் உண்டு. அதோட விளைவு தான் வந்து நீங்கள் வந்து அரசுகள் மாறுறது. இப்போ 90% 10% குறைப்பதற்கான வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாம். அப்படி தாங்க பார்க்க முடியும். அதோட எய்மே அதுதான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஊழலை ஒழிக்க முடியாது, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, குறைக்கலாம், கணிசமான அளவுக்கு குறைக்கலாம். முக்கியமான சில துறைகளில் ஊழல் வாங்காமல் தவிர்க்கலாம். லைஃப் சேவிங் இஷ்யூஸில் ஒரு மருத்துவமனைகளில் வந்து வாங்குறது, அதெல்லாம் வந்து அது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். அதெல்லாம் உயிர்கள் சம்மந்தப்பட்டது. கல்வி நிலையங்களில் வாங்குறத கணிசமாக குறைக்கலாம். அதை தாண்டிலாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது எந்த அரசுமே. 24 மணி நேரமாக போய் லஞ்சம் வாங்குறவனை பிடிக்கிறதுனா, இந்த கவுண்டமணியோட ஒரு காமெடியில் வரும், லஞ்சம் வாங்குறவனெல்லாம் சிறையில் போடணுன்னா சிறைச்சாலைகளின் கம்பிகளை இந்திய எல்லையில் தான் நடணும். அந்த மாதிரி ஒட்டுமொத்த நாடே தான் லஞ்சத்தில் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்கு. அளவுகோல் அது இல்லை. மற்ற விஷயங்களை என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் சொல்ல போனால் சும்மா ஓவரால் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது, மற்ற விஷயங்கள்லேருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு. உங்களால் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியல, ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை 60 நாள் தானே ஆகுது சார். இப்போ சொல்லலை, இப்போ பேசுங்க. இப்போ எனக்கு கேட்டால் 1 வருஷம் கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நான் சொல்லலை, அதை சொல்லலை. ஆனால் தொடர்ந்து இது ஒன்று மட்டுமே உங்கள் அஜெண்டாவாக இருந்ததுன்னா அது தெளிவாக தெரிஞ்சிடும். எஸ், நீங்கள் மற்ற விஷயங்கள்லேருந்து மக்களை திசை திருப்பத்துக்கு இதை கையில் ஆயுதமாக எடுத்துக்கிட்டீங்க. இதையும் நீங்கள் முழு நேர பணியாக எடுத்திங்கன்னா ஒழிக்க முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% ஒழிப்பது என்பது இயற்கைக்கு விரோதமானது. அப்போ இந்த நேற்று போய் சமூக விடுதிகள்லாம் வந்து சமூக நீதி விடுதிகள்லாம் ஆய்வு மேற்கொண்டார். இதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து நேரடியாக அதிகாரிகளுக்கு வந்துட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். கரெக்ட். நேரடியான ஆய்வுகள் என்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், முடுக்கி விடுவாங்க, வேலையை ஒழுங்காக செய்வாங்க. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அதெல்லாம் எந்த ஒரு எங்கே வேணால் போய் எங்கே வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் யாரும் குறை சொல்லலை. அதை செய்யட்டும், அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. இல்லை, அதையுமே வந்து கண் துடைப்புன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லை, அது வந்து வழக்கமாக வர்றது தான். நீங்கள் வந்து அது எதிர்க்கட்சிகள் பண்ணுறதை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க எதிர்க்கட்சிகள். அதை பொருட்படுத்த தேவையில்லை. நேரடியாக அந்த மாதிரி களத்துக்கு போவது, ஆய்வு செய்வது என்பது நல்லது. சாட்டையை சுழட்டணும், முடுக்கி விடணும் நிர்வாகத்தை. எதிர்க்கட்சி விமர்சனத்தை வந்து பொருட்படுத்த தேவையில்லை. இந்த விஷயங்கள் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அப்போ இந்த திடீர் ஆய்வு, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்லை, இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா பலர் மத்தியிலும் பேசப்படுது. அப்போ இந்த திடீர் ஆய்வுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அப்போ நான் எங்கே வேணால் வருவேன், எல்லாரும் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, ஒழுங்காக வேலை செய்யுங்க, எந்த நேரமும் நான் வந்து அதை வந்து மேற்பார்வையிடுவேன். இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஓடும். இதெல்லாம் ஒரு விதத்தில் பிளேயிங் டு த கேலரிஸ். ஒரு 6 months 1 year கூட ஓடும். அதுக்கு பிறகு வந்து இதெல்லாம் தொய்வடையும். நீங்கள் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியதை கோட்டை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து மக்களும் ரசிப்பாங்க. பட் அதுக்கு பிறகு வந்து 1 ஆண்டு கழித்து பார்க்கும்பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், மாநிலத்தோட ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் தீர்க்கறதுக்கு வழி சொல்லுங்கள். ஆய்வு மேற்கொள்கிறதுலாம் ஓகே ஃபைன், அதை யார் தடுக்க போகிறா?
பட் ஆய்வு மேற்கொள்றது தட்ஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். அடுத்தது அந்த அதிகாரிகள் மாற்றம் வந்து குறிப்பாக திரு அருண் ஐபிஎஸ் அவர்களும் உமாநாத் அவர்களுடைய அந்த அதிகாரிகள் மாற்றம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா சாயந்தரம் தான் மீட் பண்ணி பொக்கே கொடுத்தாரு, 1 மணி நேரத்தில் அவரை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேருடைய மாற்றம் வந்து பரபரப்பாக பேசப்படுதுங்கிறத பார்க்க முடியுது. ஒரு பரபரப்பும் கிடையாது. அதிகாரிகள் ஆட்சி மாற்றம் வந்தால் பந்தாடப்படுவார்கள். அதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை, கிடையாது. இப்போ கம்பி கட்டலாம். இந்த அருண் அவர்களுக்கும் உமாநாத் அவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட பதவி கொடுக்குறப்ப ஒரு பெரிய பேசுபொருள் இருந்ததுன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு கடந்த கால ஆட்சியாளர்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு இடத்த கொடுக்குறீங்க அப்படின்ற விமர்சனம் இருந்தது. ஆனால் டக்குன்னு இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப என்னவா இருக்கும்னு தோணுச்சு. அதாவது உங்கள் கற்பனை குதிரையை நீங்கள் தட்டி விடுறதுனா உங்களை சொல்லலை, உங்களன்னா பொதுவாக சொல்லணும். கற்பனை குதிரையை தட்டி விடுறதுனா தாராளமாக தட்டி விடலாம். எந்த அரசு வந்தாலும் அது தனக்கு தோதான அதிகாரிகளை தான் முக்கியமான பதவிகளில் நியமிக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான பதவி முக்கியமில்லாத பதவி என்பதே அபத்தமானது. சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருப்பது எவ்வளோ முக்கியமான பதவியோ, சென்னை காவலர் பயிற்சி பள்ளியோட முதல்வராக இருப்பதும் அந்த அளவுக்கு முக்கியமான பதவி தான். அந்த பதவியை யார் கவனிப்பா? எல்லாரும் கமிஷன் ஆகிட்டான்னா அந்த பதவியெல்லாம் யார் கவனிப்பா? அந்த பதவிக்கு யாராவது ஒருத்தர் நியமிக்கணும்ல. இதை விட எந்த விதத்தில் அது குறைஞ்ச பதவி? வருங்காலத்துக்கு காவலர்களை, சப் இன்ஸ்பெக்டர்ஸ், உதவி ஆணையாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பயிற்சி கல்லூரியில் பணியாற்றுவது என்பது ஒரு சிறப்பான அனுபவம். அது எப்படி வந்து தகுதிக்கு குறைஞ்சது, அருணோட தகுதிக்கு குறைஞ்சது அது எப்படி இருக்க முடியும்? முதல்ல அந்த பார்வையே தப்பு. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சிட்டி கமிஷனருக்கு போஸ்ட்டுக்கு எந்த விதத்தில் குறைஞ்சது? போலீஸ் காலேஜோட பிரின்ஸ்பாலாக இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இன்னும் வருஷம் ஒரு பேட்ச் வெளியில் போவாங்க. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நல்ல காவலர்களாக, மனிதாபிமானம் மிக்க காவலர்களாக, சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பவர்களாக காவலர்களை உருவாக்கக்கூடிய பணி என்பது சென்னை மாநகர கமிஷனர் பதவியை விட உயர்ந்த பதவி. என்ன கேட்டால், நீ அதே தத்துவம் பேசுகிறதா நினைக்க வேணாம். அந்த பதவி எந்த விதத்தில் தாழ்ந்த பதவி. அதனால் வந்து ஒருத்தர் இந்த பதவியிலேருந்து அந்த பதவி தூக்கணும்னு தூக்கி அடிச்சிட்டாங்க. முதல்ல இது எதற்காக விவாத பொருளாக மாறணும்? ஒரு அதிகாரி எங்கே வேண்டுமானாலும் பணியிடை மாற்றம் செய்யப்படுவார். அது முதலமைச்சரோட தனி உரிமை, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவர்மெண்ட். நிச்சயமா, நான் அதில் எந்த கேள்வியும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நடந்திருக்குங்க. அவசியமே இல்லை. குறுகிய காலத்திலேயோ நீண்ட காலத்திலேயோ அது யார் அளவுகோலை தீர்மானிப்பது? இதை விட சிறப்பான பதவியாக இருக்குது. அப்படி அவர் வந்து அவரோட திறமைக்கு நல்ல சிறப்பான பதவி அதுன்னு கவர்மெண்ட் நினச்சிருக்கலாம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக இருந்து லஞ்ச ஒழிப்பு இயக்குனராக நியமித்தாங்க. அதை விட அவரோட தகுதிக்கு, அவரோட திறமைக்கு சிறந்த பதவி ஊமஞ்சேரி காவல்துறை பயிற்சி பள்ளி என்று அரசு நினைத்திருக்கலாம். அந்த இடத்துல யாராவது ஒருத்தரை போடணும். இல்லை, சிட்டி போலீஸ் கமிஷனரோ டிவிஎஸ்சி டைரக்டரோ, அதை விட உயர்ந்த பதவி கமிஷனருக்கு, அருணுக்கு தேவையான உயர்ந்த பதவி ஊமனஞ்சேரி கல்லூரி முதல்வர் பதவின்னு அரசு நினைத்திருக்கலாம். அதனால் அதை பனிஷ்மெண்ட் போஸ்ட்னு பேசுறதெல்லாம் அபத்தமானது. அப்போ திரு உமாநாத் அவர்கள் அது முதலமைச்சரோட, அது அரசோட தனி உரிமை. அவர் வந்து அவரோட திறமைக்கு இன்னும் சிறந்த பதவி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அப்படிதான் போடுவாங்க. இதெல்லாம் கொஸ்டினே கேட்கக்கூடாதுங்க. நம்ம இதெல்லாம் வந்து இது வந்து மீடியா வந்து இது வந்து ஓவர் ஹைப் பண்ணுது. ஓகே, ரொட்டேஷன்லேயே இருப்பாங்க. அது வந்து எங்கே வேணால் யாரை வேணால் பணி நியமனம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அரசும் தனக்கு தோதான அதிகாரிகளை தான் விரும்புகிற பதவியில் நியமிக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பதவியும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. இது டம்மி போஸ்டிங்கு, இது வசூல் போஸ்டிங்கு, இது பவர்ஃபுல், அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ ஊமனஞ்சேரி பயிற்சி கல்லூரிக்கு யாராவது ஒருத்தர் முதல்வராக போட்டாகணும். சம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அட் த ரேங்க் ஆஃப் ஏடிஜிபி அவர் அங்கே போட்டாகணும். யாரை போடுறது? ஓகே, அப்படி தான் அதை பார்க்கணும். இது எது ஒன்றும் உயர்வு தாழ்வுன்றது கிடையவே கிடையாது. இதை விட சிறந்த பதவின்னு அதை ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், உதவி ஆய்வாளர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து, ஓராண்டு பயிற்சி கொடுத்து, 2 ஆண்டு பயிற்சி கொடுத்து அவங்கள போலீஸ் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அதுக்கு பிறகு அங்கே 30 வருஷம் 35 வருஷம் வேலை செய்ய போகிறாங்க. அங்கே கிடைக்கிற பயிற்சி தான் அவங்கள வந்து வாழ்நாள் பூரா வந்து நல்ல காவலர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக வைத்திருக்க போகுது. ஏன்னா மனிதனோட வாழ்க்கையோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை. ஒரு உங்களுக்கு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு ரிலீஃப் போலீஸில் தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் மற்ற இடத்துக்கு போகணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் ஒருவரை தயார் செய்வது, பயிற்சி கொடுப்பது என்பது முக்கியமான ஒரு பணி. அதை ஏன் நம்ம வந்து தாழ்வாக பார்க்கணும்? ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸரை பற்றி பேசுகிறதே அபத்தமானது. ஏன்னா பெருசாக ஒன்றும் ஒரு இண்டிவிஜுவலால் பண்ண முடியாது. அவங்க சிஸ்டத்தோட ஒரு அங்கம். உமாநாத்தோ அருணோ யாராக இருந்தாலும். அதனால் வந்து சில அதிகாரிகளை மட்டுமே, எத்தனையோ அதிகாரிகளை ஷஃபில் பண்ணாங்க. இந்த 2 அதிகாரியை மட்டும், அருணை மட்டும் ஏன் மாற்றினாங்க, உமாநாத்தை மட்டும்? அந்த கேள்வியை அபத்தமாக. மாற்றிருக்கிறாங்க, சுப்ரியா எல்லாருமே நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிஸ்டம் உன்னை விட பெரியது.
ஜெயராதாகிருஷ்ணனை சுப்ரியா சாஹுவை மாற்றினது குதிக்கிறாங்க சில பேர். இப்போ வரைக்கும் இன்று வரைக்கும் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் பழனி கோவில் நில விவகாரம். அதில் வந்து யாருக்கு சம்மந்தம் இருக்குங்கிறதுல இன்னும் தெளிவு பிறக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களோட பேரும் அதில் அடிபடுது. அவருடைய பினாமிகள் தான் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்கங்கிற விமர்சனத்தையும் உள்ள வைக்கிறாங்க. திமுக தரப்பு தாவேக்கா மேலே குற்றச்சாட்டை முன்வைக்குது. இதை யார் வந்து அரசியல் ஆக்குகிறாங்க? இங்கே எல்லாரும் அரசியலாக்குறாங்க. இது அரசியல் தான். இது அரசியல் ஆக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. 100 கோடி ரூபாய் லேண்டை 2 கோடி ரூபாய் விற்க முயற்சி பண்ணான். திமுக கவர்மெண்ட்லேயும் அந்த முயற்சி நடந்தது, தவிர்க்கப்பட்டது. இப்போ ஏதோ பண்ணிட்டானுங்க, பண்ண பிறகு மாட்டிக்கினாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. மாறி மாறி சேர்த்த வாரி அடிச்சுக்கிறாங்க. சக்கரபாணி இன்வால்வ்னு தாவேகா சொல்லுது, தாவேகாவில் யாரோ இன்வால்வ்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது தப்பு, அதில் சந்தேகம் கிடையாது. அதுவும் அன்றைக்கி லீவில் போன அந்த பதிவாளருக்கு பதிலாக புதுசாக ஒருத்தரை கூட்டினதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஃபிஷி, ஏதோ தப்பு நடந்திருக்குன்றது முறையாக நம்புவதற்கு காரணம் இருக்குது. சிபிசிஐடி விசாரணை போயிருக்கிறதால அவன் வரட்டும், அவர்கள் சிபிசிஐடி அறிக்கை கொடுப்பாங்க, அப்போ பேசலாம். நிறுத்தப்பட்டிருக்கு 100 கோடி நிலம் இன்றைக்கு அரசிடம் தான் இருக்குது. இன்றைக்கி அது விற்கப்படலை. திரும்ப அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, சமூக நீதித்துறையை வந்து மீண்டும் ஆதிதிராவிட நலத்துறையினே மாற்றணும், சமூக நீதித்துறைங்கிற பேர் வேணாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒருவேளை அவங்களுக்கு போக வேண்டிய அந்த உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரா, இல்லை இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இது இருக்கு? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு இதில் கருத்து இல்லை. எனக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறார் என்னன்றது. அந்த ஆர்குமெண்ட்ஸில் எனக்கு பெரிய அளவில் புரிதல் இல்லை. அவர் சரியாக கூட இருக்கலாம், நான் மறுக்கலை நான். பட் அவங்க மந்திரி அதை ஒத்துக்கிட்டார். அந்த துறையோட மந்திரி பதவி ஏற்றுக்கும் போதே ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவி ஏற்கல, சமூக நலத்துறைன்ற துறைக்கான அமைச்சராக தான் அவர் பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுக்கும் போது வெறும் அமைச்சர், அதுக்கு பிறகு அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை அல்ல. 2 மாதம் ஆகுது. 2 விஷயம். 1, 2 மாதம் பொறுத்து திரும்ப ஏன் இதை கிளப்புறாரு? 2வது, அவரோட அமைச்சர் அவரோட வேண்டுகோளில் தான் அந்த பெயர் மாற்றமே நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். வன்னியரசுடைய வேண்டுகோளின்படி தான் அரசு அந்த துறைக்கான பெயரை மாற்றியிருக்கிறது. அப்போ திரும்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியது சொந்த கட்சிக்காரரை, கவர்மெண்ட் இல்லை. சொந்த கட்சிக்காரரை அந்த கோரிக்கை வைப்பதை கட்டுப்படுத்த முடியாது. திரும்ப அரசை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பட் அடிப்படையில் எனக்கு அதில் வந்து யார் சொல்கிறது சரின்றதில் எனக்கு புரிதல் இல்லை. அதனால் நான் அது குறித்து இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் பேச முடியாது. பட் அவங்க மந்திரி பதவி ஏற்றுக்கும் போதே அவரோட மந்திரி தான் அந்த இலாக்காக்கான மந்திரி. அப்போ இந்த பேரோடு தான் அது இருக்குது. அப்பயே அப்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ வலுவான குரல் அப்பொழுது எழுப்பியிருக்கலாம். அவர் ஏன் அப்பொழுது மௌனமாக இருந்தார் தான் எனக்கு புரியல. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.